வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்றைக்கி சிலுக்கூர் பாலாஜி கோயிலுக்கு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல தான். வெல்கம் பேக் டு வெரி ஃபஸ்ட் டைம் என்னோட டிரைவிங்கில் நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஓஆர்ஆரில் நெஹ்ரு அவுட்டர் ரிங் ரோடில் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எதில் கேபில் போயிருக்கேன், பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஓஆர்ஆரில் போகிறேன் என்னோடய டிரைவிங்கில். Continue on Nehru Outer Ring Road for 57 kilometers. ஓஆர்ஆரில் ஏறிட்டோம் அவுட்டர் ரிங் ரோடு. இங்கேருந்து இன்னும் ஒரு 1 hour ட்ராவல் இருக்குது இதிலே போனேன். ஓஆர்ஆரில் ஓட்டுறது ஒரு செம்ம ஃபீல்ல.
இதான் நெக்ஸ்ட்டு கொல்லூர் தெல்லாப்பூர் கொல்லூர். ஸோ இந்த பக்கம் இறங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொல்லூர் தெல்லாப்பூர், அப்புறம் வந்துட்டு BHEL மியாப்பூர், இது எல்லாமே இந்த ரூட்டில் போயிடலாம். தெல்லாப்பூரில் இறங்கினீங்கன்னா போய்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பக்கமும். எனக்கு இந்த ரோட்டில் போகும்போது என்ன ஃபீல் ஆகும்னா, சிங்கப்பூரில் வந்து சில ரோடு இருக்குது, சிங்கப்பூர் ரோட்ஸ், இதே மாதிரி 2 சைடும் அழகாக இருக்கும். அந்த ஃபீல் எனக்கு வரும் இந்த ரோட்டில் போகும்போது, எனக்கு ஓவராலில் போகும்போது. ஓவராலேருந்து அவுட்டரில் இறங்குறோம், வெளியே இறங்குறோம். வந்துட்டோம் கைஸ், சிலுக்கூர் பாலாஜி கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோயில் தான், ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. சிலுக்கூர் பாலாஜி கோயில் கோபுரம் நினைக்கிறது தான் இது, மெயின் கோபுரம். தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு. இங்கே மொபைல் ஃபோன்ஸ் அலௌடு கிடையாது, அதனால் உள்ளே என்னால் எதுவுமே எடுக்க முடியல கைஸ். பாலாஜி டெம்பிள்லேருந்து நம்ம இப்போ ரிட்டன் கிளம்பியாச்சு ஓவராருக்கு. இப்போ வந்துட்டு அதே சேம் நம்ம எப்படி வந்தோமோ சேம் இதில் ரிட்டர்ன் போக போகிறோம், அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம், கொக்காப்பேட்டை இருக்குல்ல, கொக்காப்பேட் ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக்ட் நம்ம தாண்ட போகிறோம். இப்போ போயிட்டு இருக்குது ஃபைனான்ஸ் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து ஹைதராபாத்தோட ஃபைனான்ஸ் டிஸ்ட்ரிக்ட், ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். మాను మాకు మారేడు ఆకు మాటాడుతాంది బిడ్డ మళ్ళా ఇన్నాళ్లకు. ఇప్ప ఈత తంగేడు పూత ఇప్పారుతాంది బిడ్డ ఇట ఇన్నేళ్లకు. పల్లేరు ముల్లు సుడు పరిసింది మల్లే రస్తా, కన్నేరు కొమ్మ సుడు పన్నీరు సల్లు తాందా. ఎట్లా ఉంటి వానని ఏమి తింటి వానని పొద్దుగాలే అది కొచ్చేది. ఎడ ఉంటి వానని ఎడ పంటి వానని. ஓகே கைஸ், தரிசனம்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ ஓவராலாக வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, என்னால் மொபைல் ஃபோன்ஸு கேமராஸ் உள்ள அலௌடு இல்லாததுனால என்னால் பெருசாக உள்ளே எதுவுமே எடுக்க முடியல. அதனால் உங்களுக்கு அந்த கோவில் பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன்.
நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிலுக்கூர் வில்லேஜ், காந்திப்பட்டு, ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்ட், தெலுங்கானா. ஸோ இதுதான் அதோட லொக்கேஷன், கோயிலோட லொக்கேஷன். இங்கே இப்போ வந்து டைமிங்ஸ் எத்தனை மணிக்கு இந்த கோயில் நட திறக்கிறாங்கன்னா 4 மணிக்கு நட திறந்துட்டு நைட்டு 8 மணி க்ளோஸ் பண்ணுறாங்க. தரிசனம் டைமிங் பார்த்திங்கன்னா 6 மணி to 1, அப்புறம் வந்துட்டு 4 to 6, இதுதான் வந்து தரிசனம் டைமிங். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படின்னா இன்னர் அண்ட் அவுட்டர், அதாவது உள் பிரகாரம் வெளி பிரகாரம், அந்த 2 பிரகாரத்துலையும் வந்து நம்ம சுற்றுவோம். அதாவது நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அதை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு சுற்று 21, 11, அப்புறம் 51, 101, 108 இந்த மாதிரி சுற்றுவாங்க. ஸோ உள்ளே சுற்றுறதுக்கு வெளியில் சுற்றுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ உள்ள இந்த மாதிரி சுற்றுற ட்ரெடிஷன் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே எந்த உண்டியலுமே வைக்க மாட்டாங்க. இந்த கோயிலில் உண்டியலே இருக்காது. நம்ம போய் சாமி கும்பிட்டு வர வேண்டியதான். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். படிக்கிற பசங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷல், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. என்னென்னா, அங்கே ஒரு சிவன், அந்த பாலாஜி, இது வந்து வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் தான். அது பக்கத்தில் அந்த பிரகாரத்துக்குள்ளேயே வெளி பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது, சிவன் இது இருக்குது. அங்கே போனீங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு இலவசம் பெண்ணெல்லாம் கொடுப்பாங்க. இது டெய்லி கொடுக்குறாங்களான்னு தெரியாது, நான் போகும்போது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலோட இது. அப்புறம் என்னென்னா, இந்த கோயில் எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த கோயிலை கட்டினது யாருன்னா அக்கண்ணா அண்ட் மத்தண்ணா அப்படிங்கிறவங்க. அவங்க யாருன்னா பக்த ராமதாஸோட ரிலேட்டிவ்ஸ் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதை ஷேர் பண்ணுறேன். இது எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா 17th century இதை கட்டியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து இன்னொரு நடைமுறை கூட இருக்குது. என்னென்னா, இந்த கோயில் இன்னொரு விஷயத்துக்கு கூட ஃபேமஸ். என்ன விஷயத்துக்கு அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு இப்போது ட்ராவல் பண்ணுறாங்கல்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவுக்கோ, கனடாவுக்கோ, ஸோ யூஎஸ்க்கோ, ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கே வந்து படிப்பு விஷயமாவோ இல்லை வந்து தொழில் விஷயமாவோ போவாங்க இல்லையா. ஸோ அப்படி போகிறவங்களுக்கு வீசா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிக்குவாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ இது எல்லாமே நான் வந்து இங்கே அந்த கோயிலில் நான் கேதர் பண்ண விஷயங்கள் தான். ஸோ அவ்வளோதான். இதில் வந்துட்டு தரிசனம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கோயில் தான். பட் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்றைக்கி சண்டே பயங்கரமான கூட்டம், சரியான கூட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் அவ்வளோ கார்ஸ் நிற்கிது. இதே விசேஷங்கள் இன்னும் அதிகமாக வரும். ஒரு ஏரியா வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் முடிஞ்ச யாராவது இருக்கிறீங்க, ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கீங்க, இல்லை ஹைதராபாத்துக்கு யாராவது வர்றீங்க, டூர் விசிட் பண்ணுறீங்க, டூர் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. உள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அதாவது கோயிலுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை, தரிசனத்துக்கு தான் டைம். அதாவது கோயிலில் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம க்யூவில் நின்று தரிசனம் பண்ணணும். ஆண்களுக்கு தனிக்கும் பெண்களுக்கு தனியான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. உள்ளே போயாச்சுன்னா அங்கே வந்துட்டு நல்லா இருக்கும். அதாவது எப்படி மைக்கில் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க, கோவிந்தா கோவிந்தா, நம்ம கோவிந்தா போட்டுகிட்டே உள்ளே போகலாம். செம்மையாக இருக்கும். அந்த டிவோஷனில் வந்துட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்த கோயிலுக்குள்ளே. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை நீங்கள் வந்து தேடுறீங்க, விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளே போங்க. அந்த கோயில் நல்லா ஒரு வைப்ரண்ட்டான கோயில். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ அவுட்டர் ரிங் ரோடில் இறங்க போகிறோம், பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் முடிஞ்சால் வந்து பாருங்கள். In 800 meters, use the left 3 lanes to turn slightly left onto the ramp to National Highway 44. ஃபுல்லாக ரவுண்டு தான், ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க வேண்டியது. Use the left 3 lanes to turn slightly left onto the ramp to National Highway 44.
In 200 meters, merge with National Highway 44. Merge with National Highway 44, then continue straight to stay on National Highway 44.